எத்தே எங்க ஓடுறதுக்குனுக்கா? லட்சுமி அக்கா கூட்டாவத்தே. நீனா கோமதி? இல்லத்தே, கோமதியும் ராமலட்சுமியும் வீட்டுல இல்ல. அத லட்சுமி அக்கிட்ட சொல்லிட்டு வரேன். வீடு தொடச்சிட்டியா? தொடச்சிட்டே இருக்கேன் தே. அந்த வேலையை மட்டும் பாரு. அவ 2 வாட்டி கூப்பிடுவா, ஆள் வரலன்னா போவா. கோமதி! ஏ ராமலட்சுமி! எத்தே சொல்லிட்டு வரேன் தே. வீட்டை தொடஞ்சனம்ல, காது கேட்கலையா? இந்த ஒரு ரூம் தானத்தே, இப்ப தொடச்சு முடிச்சிருவேன். வீடு துடைக்கணும்னா வீட்டை மட்டும் துடைக்கிறது கிடையாது, ஒரு ரூமை மட்டும் தொடச்சிட்டு ஓடதுக்கு. என்னென்ன அழுக்கா இருக்க எல்லாத்தையும் தொடச்சிட்டு எந்தாலே பரலோகம் போ. சரி தே. ஏய், அறிவு கட்டவள! தர துடைக்க துணி எடுத்து மூஞ்சில துடைக்க. நீங்க தானத்தே அழுக்கா இருக்கதெல்லாம் துடைக்க சொன்னீங்க, தொடச்சிட்டு போறேன். நாசமா பரவல, உயிரை எடுக்கிறதுக்கு நீ வந்து கிடக்கா. கோமதி! ஏ ராமலட்சுமி! ராமலட்சுமியும் கோமதியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டாவுல. அதுக்கு எதுக்கு நீ முட்டு போட்டு நிக்க? ஏன் மூஞ்ச பார்த்து பேச உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்லக்க, அதான். பரங்காட்டாத. ஆரங்கு, நீங்க 10 பூ பறிச்சா நான் 1 பூ பறிக்க மாட்டேனாக்கு. பறிச்சு தள்ளிடுவா. வீட்டு வேலையை செய்யறதுக்கு துப்பு கிடையாது, துப்பு கட்டவா. இவ பூ பழிக்க போறாளாம், பூவு. ஏன் சின்ன பொண்ணு, ஏதாவது வேலையில செஞ்சு கொடுக்கலாம்ல? ஏக்க காலையில இருந்தே வேலை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். ஏ ராணி, எல்லாரும் நான் அவளை கொடுமைப்படுத்திய மாதிரி பேசுறியல்ல ராணி. அவ செஞ்ச வேலையெல்லாம் நான் சொல்லியேன். உன் வீட்டுல இப்படி ஒரு மருமவ இருந்தா நீ என்ன செய்வான்னு மட்டும் எனக்கு சொல்லு. காலையில இந்த எருமகிடாட்ட சொன்னேன். எருமகிடா இன்னைக்கு போகி பண்டிகை, வீட்டுல பழசான பொருளெல்லாம் எடுத்து வை, ஏறி போனேன். அதுக்கு இந்த மாடு சொல்லுவு, எத்தே வீட்டுல இருக்கிறது எல்லாமே பழசுதான், நீங்க கதவை பூட்டிட்டு உள்ள இருங்க, நான் வீட்டோடி கொளுத்தி விட்டுட்டு போறேங்க. வேற இப்போ வீட்டுல அழுக்கான பொருளெல்லாம் தொடச்சு வையினேன். என் மூஞ்ச வந்து தொடச்சிட்டு நிக்கா லட்சுமி. ஏக்கா இவிய தங்க வீட்லயே ரொம்ப அழுக்கா இருக்காவ.